ஹைப்ரிட் போட்டால் தான் 2 வருஷத்தில் காய்க்கும் 3 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்கிறாங்கல்ல. அது 650 ரூபா, 700 ரூபா. இப்போ 700 ரூபாய்க்கு போச்சு. நம்மனே இது 60 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டு பார்ப்போமே அப்படிங்கிறது. இங்கே மொத்தத்துக்கும் நம்ம ஒரு முயற்சி தான் பண்ணுறோம். இடதடை போடுறவங்களுக்கு கட் பண்ணிக்கலாம். காய் எடுக்கணும்னு சொன்னோம்னா மாத்திரம் கட் பண்ணாதங்க. இதில் ஷேட் நெட்டுக்குள்ளே ஏன் போட்டோம்னு சொன்னோம்னா வெயிலினுடைய தாக்கம் கம்மியாக இருக்கிறதுனால இளவெளி அவைபிரடு பண்ணுறதை கம்மி பண்ணிவிட்டு அவ்வளோ சத்தும் செடிக்குள்ளே இருந்து 5வது மாதம் ஆரம்பத்திலே குலை விழுந்துருச்சு ஒரு வெரைட்டி. நம்ம மெத்தடுக்கு இயற்கை என்ன பண்ணலாம்னு இவ்வளோ நாள் ஆலோசனை பண்ணி இது கம்ப்ளீட்டு ஆர்கானிக் டெஸ்ட்டு பார்ப்போம்னு பார்த்துருக்கோம். இல்லை சீக்கிரமாக வர்ற மாதிரி தெரியுது. இது ஏதோ கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. நமக்குன்னு தெரியும். நான் எல்லா விதையும் ஒன்று போல தான் போட்டேன். மாதம் முடிஞ்சு 11வது மாதம் 10 12 இருக்குது. 11 ரூபாவில் இருக்குது. அந்த குர்த்தை சேர்க்காம 10 12 இருக்குது. இப்போ 1 12 வந்திருக்கு, 10 வந்திருக்கு. இன்னொரு 10 வந்தோம்னா குளவிழுங்கிற ஒரு மாதம் இது 10வது மாதம் 11வது மாதம் திறந்துருக்கு. நம்ம இது வச்சதேமோ இப்போ இங்கே என்னத்துக்கு கூட்டு வந்தோம்னு சொன்னோம்னா இந்த கிரீனர்ஸு நம்ம ஆயில் விடுறப்ப வரல. இப்போ எல்லாமே நம்ம இந்த இப்போ சொல்கிறோம்ல லிக்விடு அதை தான் இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3-4 தடவையாக விட்டுருக்கோம். அது விட்டதுக்கப்புறம் தான் இந்த கிரீனஸ் வந்தது. இதுமாதிரி எல்லா செடியும் இப்போ நல்லா வளர்ச்சியாக இருக்குது. முதல்ல விட்டது ஆயில் சீவிடு தான் விட்டோம். இப்போங்க அது இப்போ வேறீங்களா? இப்போ வேறு இன்னும் ஒரு வருஷத்தில் வந்துடணும்னு நினைக்கிறோம். ஒரு 8 மாதத்தில் வந்தாலும் கூட சந்தோஷம் தான். நாட்டுக்கண்ணு நெட்டை ஹைப்ரிட் போட்டால் தான் 2 வருஷத்தில் காய்க்கும் 3 வருஷத்தில் காய்க்கும்னு சொல்கிறாங்கல்ல. அது 650 ரூபா, 700 ரூபா. இப்போ 700 ரூபாய்க்கு போச்சு. நம்மனே இது 60 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டு பார்ப்போமே அப்படிங்கிறது. இங்கே மொத்தத்துக்கும் நம்ம ஒரு முயற்சி தான் பண்ணுறோம். கம்மியான இதில் எவ்வளவு நம்ம சொல்ல முடியுமோ. முயற்சி இல்லைங்க ஐயா, நிஜமாவே இது ஒரு பெரிய ஆராய்ச்சிங்க நீங்கள் பண்ணுறது. நிறைய பேர்த்துக்கு அது விளங்குறது. நம்ம முயற்சி பண்ணால் தானே ஆராய்ச்சி வரும். எத்தனை மாதம் ஆச்சுங்க? இது 11வது மாதம். 11வது மாதம். நேந்திரனில் எத்தனை வெரைட்டி இருக்குதோ அத்தனை வெரைட்டியும் வச்சுருக்கோம். இது வந்து கிழங்கு வாழைக்கிழங்கு வச்சுருக்குறோம். டிஷ்யூ கல்ச்சரும் உள்ளே வச்சுருக்குறோம். 9ஆம் மாதம் ரொம்ப சின்னதாக இருந்தது கண்ணு. இப்போ இந்த வளர்ச்சியெல்லாம் இப்போ 1 மாதமாக தான். ஆமாம், நம்ம இந்த லிக்விட் விட்டதுக்கு அப்புறம் தான் இப்போ இந்த வளர்ச்சி. நம்ம வரும்போது இந்த பாட்டுலாம் சின்ன சின்ன கண்ணா இருக்குது. சின்ன கொஞ்சம் பச்சை ஆயிருக்கு. இல்லை இப்போ கொஞ்சம் பச்சையாக இருக்கும். இங்கே இப்போ வந்து நம்ம இங்கே ஏன் கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னோம்னா யாராவது முருங்கை விவசாயி இருந்தாங்கன்னா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னோம்னா ஒரு தடவை அறுவடை வந்ததுக்கப்புறம் கட் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு தான் இதை நம்ம கட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் மித்ததெல்லாம் கட் பண்ணாமல் இருக்கோம். இதில் இன்னும் பூ வரணும்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் ஆகும். கட் பண்ணாமல் விட்டதில் பூ வந்துருச்சு, பிஞ்சு வந்துருச்சு. கட் பண்ணோம்னா மெச்சூர் ஆகிற வரைக்கும் பூ வராது. யாராவது இருந்தாங்கன்னா, ஒருவேளை அந்த மாதிரி என்ன இருந்ததுன்னு சொன்னோம்னா இடதடை போடுறவங்களுக்கு கட் பண்ணிக்கலாம். காய் எடுக்கணும்னு சொன்னோம்னா மாத்திரம் கட் பண்ணாதங்க. அது காமிக்கிறதுக்கு தான் இது மாதிரி பண்ணணும். இதெல்லாம் நல்லா பச்சை பசையேன்னு தளிர் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒன்று இலையெல்லாம் வெள்ளை ஆகிப்போச்சு. அது விதையிலிருந்து வர்றதுன்னு நாங்கள் இப்போ முடிவு பண்ணிடுறோம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே உரம், ஒரே தண்ணி, ஒரே இதுதான் கொடுக்குறோம். இது நல்லா இருக்குது, அது நல்லா இல்லை. இப்போ நாங்கள் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், அந்த கேரக்டர்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் அது போகுது அப்படிங்கிறது முடிவு பண்ணியிருக்கோம். அது இன்னும் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே நம்ம அதை இதாக அதாங்கிறத சொல்லிடலாம்.
இது பாருங்க எவ்வளவு இது இந்த தளிர் எடுக்கிறது கூடாம இப்போ 1 மாசமா தான் நம்ம இந்த லிக்விட் விட்டதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ஆயில் கையில் விடுறப்ப இந்த மாதிரி தான் இருந்ததை வர இப்படி கொப்புக்கு தளிர் வர்றது இப்போத்தான். அது அது அந்த இந்த மாதிரி தான் வந்தது, இந்த மாதிரி வரவே இல்லை, இப்போ தான் வருது. இந்த இப்போ இது கூட பழசம் தான் இருந்தாலும் கூட தளிர் வந்துருச்சு பாருங்க, நல்லா வந்து. இப்போ நட்டி இது வந்து இது 9வது நாள் மிளகாய் செடி. இது 6வது நாள். இந்த பக்கம் உள்ளதானே 6வது நாள். புது மருந்து ஊத்துனீங்களா பழைய புது மருந்து தான். புது மருந்து தான் இதுக்கு. சரி, உரம் போடணும்னா உரம் வேண்டான்ட்டான். அதனால இப்போ கீழே ஒரு தடவை விட்டுருக்காங்க. நல்ல இலையெல்லாம் நல்லா பச்சை பசேரன்னு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆயில் விட்டாலும் கூட இந்த மாதிரி வர்றது இல்லை. வேர் பிடிச்சவருக்கு தானே பார்த்துக்குங்க, ஒரு செடி கூட சாகலை. வைரஸ் வர்றதில்ல. வர்றது இல்லைங்கிற பார்ப்போம். இப்போ தானே செட்டோட ஹைட்டு எவ்வளோ? 17 அடி. அது வந்து இதை விட ஹைட்டு கம்மி. அவன் என்ன பண்ணான்னா அவ்வளோ உயரமே நாங்கள் போட மாட்டோம், இது மாதிரி எங்கேயும் போட்டதே இல்லைன்னுட்டாங்க. அவங்களுக்கு தெரியாது, அவன் போடுறதுக்கு தான் தெரியும். இதில் வெள்ளாமல் வரும் வராதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நாங்கள் என்ன சொன்னோம்னா எப்போவுமே எவ்வளோ ஹைட்டு கூடுதலாக இருந்ததோ அங்கேருந்து வர்ற வெயில் இங்கே கீழே வர்றப்ப ஃபில்டர் ஆகி வந்துடும். நீங்கள் செடி ஓரத்துலேயே இப்போ இவங்கெல்லாம் இந்த நர்சரிகள் நம்ம ஆள் உயரத்துலேயே 8 அடி 9 அடியில் போடுறாங்க பாருங்க. இது வெயிலுடைய தாக்கம் கம்மியானாலும் அது அப்படியே செடி கிடைக்கும். கம்மியாக இருக்கிறாங்க. இதில் வந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகி போகும். சூடு இருக்கும் ஆனால் ஃபில்டர் ஆகிடும். இது எவ்வளவு உயரம் போனாலும் நல்லது தான். ஆனால் ரொம்ப உயரமாக போனாலும் கூட நம்மக்கிட்ட காற்று நிறையா இருக்கிறதுனால 17 அடி போட்டிருக்கோம். அது 12 அடியோ இருந்தது. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போகிறது வந்து நாங்கள் வாழை நிறைய, அதாவது எங்களுக்காக நாங்கள் இங்கே விற்றுக்கிறதுக்காக நாங்கள் வாழை வைக்கலை. நான் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர் இந்த பொள்ளாச்சி அந்த ஏரியாவில் போகிறப்ப எல்லாமே நேந்திரனில் எல்லா வெரைட்டியும் வச்சுருக்காங்க. சரி, நம்ம வெரைட்டி வச்சு லாபம் இல்லை, எல்லா வெரைட்டியும் அவங்களுக்காக வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு எல்லாமே வைக்கிறோம். இங்கே அங்கே என்னமோ கிழங்கு போட்டது, இங்கே என்னமோ டிஷ்யூ கல்ச்சர் போட்டிருக்கோம். அதில் இதுக்குள்ளே வச்சா என்ன ஆகும், இதில் ஒரு என்ன பெனிஃபிட் என்ன நாங்கள் பார்த்தது வந்து 5வது மாதம் ஆரம்பத்திலே குலை விழுந்துருச்சு ஒரு வெரைட்டி. அது பக்கத்தில் ஒரு வெரைட்டி இருக்குது, அது இன்னும் வரலை. ஒரு மாதத்தில் 15 நாள் அது வரும்போது வர்ற மாதிரி தெரியுது. பார்ப்போம். இது உள்ளே வச்சுருக்கோம், வெளியே இது வெளியே வச்சுருக்கோம். அது என்ன சைஸில் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, யாராவது காசு இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன்னா ஒன்றும் காற்றடிச்சா வாழை சாயாது. உங்களுக்கு புரியுதா? செட்டுக்குள்ள இருந்தா சாயாது. ஆமாம். 2வது தடவை ஈல்டு சீக்கிரமாக வந்துடுது. பெரிய ஆச்சரியம். அதானுங்க ஏன் இப்போ நீங்க சொல்றது கரெக்டுங்க. இப்போ இந்த செட்டுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு போட்டால் ஒரு சுமாராக ஒரு எவ்வளோ வரும்? நீங்களா போட்டிங்கன்னா ஒரு 8 லட்சம் ரூபா வரலாம். பரவாயில்ல. நம்மளா போட்டோம், இதெல்லாம் நம்மளா போட்டது. அவங்கள ஆளை கூப்பிட்டு கொண்டு வந்து இந்த சாமான்லாம் நம்ம வாங்கி கொடுத்து போட்டது. நான் எங்களுக்கு ஒரு 6 லட்சம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். புது மருந்தா பழைய எண்ணெயா? புது மருந்து இது கொஞ்சம் புதுசு வந்து நீங்க எங்களுக்கு புதுசு மட்டும் கொடுங்க. ஆமா ஆமா. இந்த கண்ணு வைக்கும் போது நீங்க என்ன மருந்து போட்டு வைப்பீங்க? எது? இந்த கண்ணு வைக்கும் போது வேப்ப பிண்ணாக்கா இல்ல நம்ம பின்னாக்கு எல்லா பின்னாக்கும் சேர்ந்து சும்மா கொஞ்சோண்டு வச்சு மண்ணில் நிறவி விட்டுட்டு அதுக்கு மேல கண்ணு வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் 1/2 கிலோவா வச்சுக்கிட்டு போனோம். ஆமா, ஒரு 3 மாசம் வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை நிறுத்திட்டோம், பின்னாக்கு நிறுத்திட்டோம். இப்போ இருக்கிற ஆமா ஸ்ப்ரே பண்ணோம், வேர்க்கும் விட்டுருக்கோம். ஸ்ப்ரே பண்ணும்போது எஃபெக்ட் ஜாஸ்தி போகுது. இல்லை, ஸ்ப்ரே வந்து கீழே கொடுத்தது மாதிரி எஃபெக்ட் இருக்காது. அன்னைக்கு உள்ள பசியை ஆற்றிக்கிடலாம், அவ்வளோதான். கீழே கொடுத்துட்டு மேலே ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். இது ஏன் உள்ள ஓட்டம்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம அதாவது ஏசியிலிருந்து இப்போ வெளியே வந்து எனக்கு வேர்க்குது. எப்போ வேர்த்துச்சோ வேர்க்கிறப்போ நம்மளுடைய சத்துக்களும் கொஞ்சம் வெளியே போயிடும். இதில் ஷேட் நெட்டுக்குள்ளே ஏன் போட்டோம்னு சொன்னோம்னா, வெயிலினுடைய தாக்கம் கம்மியாக இருக்கிறதுனால இளவெளி அவைபிரடு பண்ணுறதை கம்மி பண்ணிட்டு அவ்வளோ சத்தும் செடிக்குள்ளே இருந்து குலை வந்திருக்கு. அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது.
எவாபரேட் ஆகலை. எவாபரேட் ஆனது வெளியே வச்சிருக்கோம், அதை பார்ப்போம். அதுக்குள்ள போட்டதும் இதுவும் ஒரே நாள் நடவு தான். இது அவ்வளோ வளர்ச்சி இல்லை, குலையும் விழுகலை. இது இந்த இடத்துல தண்ணி நிறைய விட்டது, ரொம்ப குட்டையா இருந்தது. இந்த இப்போ ஒரு மாசமா இந்த ஆயில் விட போய் தான் மேலே. ஆமா, போன வாரத்துக்கு இந்த வாரம் நிறைய டிஃபரன்ஸ். இந்த மிளகாய் செடி வந்து நான் தமிழ்நாட்டுக்குள்ள முளைஞ்ச உடனே எல்லாரும் இயற்கைன்னு சொன்னாங்கல்ல, அதை அவங்க ஒரு மாதிரி இயற்கை பண்ணிக்கிட்டாங்க. நம்ம மெத்தடுக்கு இயற்கை என்ன பண்ணலாம்னு இவ்வளோ நாள் ஆலோசனை பண்ணி இது கம்ப்ளீட்டு ஆர்கானிக். இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக்கு. ஒன்றும் கெமிக்கலும் போட்டு வச்சுருக்கோம், ஒன்றும் செமி கெமிக்கலும் போட்டு வச்சுருக்கோம். பார்த்துங்க, இது கம்ப்ளீட்டாக ஆர்கானிக். கெமிக்கல் இல்லை இப்போ, இல்லை இதில் கிடையாது. இதில் கிடையாது, கம்ப்ளீட் ஆர்கானிக். டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ கூட சாம்பல் நோய் வந்து சாம்பல் நோய்க்காக சாம்பல் நோய் வளர விட்டு அது எதுக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னு பார்த்து இப்போ கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். இப்போ தளிர் வருது, ஒன்று தளிர் வருது. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் சாம்பல் நோய் நிறைய விழுந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே போய் சரி இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி சாம்பல் நோய் நிறுத்திட்டோம். நல்லா இருக்கு. இப்போ வந்து சத்து அதிகமாக இருக்கனால உங்களுக்கு அந்த நோய் கட்டுப்பட கொஞ்சம் கட்டுப்பாடு நல்லா இருக்கு. இப்போ திடகாத்திரமா உள்ளவங்களுக்கு சீக்கிரம் வராது இல்லை? வராது. இப்போ தளிர் வருது பாருங்க, மேலே எல்லாம் தளிர் வந்துருச்சு. திரும்ப பூ காய் பிடிக்காது. பழத்தை எடுத்துட்டோம்னா சீக்கிரம் நிறைய பூ வரும், காய் வரும். ஏன்னா செடியினுடைய கீழே எடுத்துக்கிற சத்தெல்லாம் விதைக்கு போயிடும். பழம் இருந்தால் விதையாகும், காயா இருந்தாலும் கொஞ்சம் தான் போகும். பழமானதுக்கு அப்புறம் நிறைய விதைக்கு தான் போகும். மக்காசோளம் என்ன மகசூல் செக் பண்ணி பாருங்க. மக்காச்சோளம் 70 காயம் அதை வச்சிருக்காங்க. பாத்தீங்களா? பார்க்கலையா? 70 இது போடும்போது வந்துட்டு போனங்க. இப்போ அறுவடை பண்ணும்போது வந்துட்டோங்க. பார்க்கலாம். ஒரு 8 ஏக்கர் சோளம் மகசூல் போட்டு ஈல்டு எடுத்துட்டு நாங்கள் வந்து வந்துருக்கிறோம். உனக்கு எவ்வளோ வந்துச்சு? ஒரு 28 மூட்டை வந்துச்சுங்க. மழை தண்ணி மேட்டாம்பயிரில் அடிச்சுங்க. அதுக்கு முன்னாடி எவ்வளவு வரும்? அதுக்கு முன்னாடி ஒரு 20, 22 கொஞ்சம் கூடுதல் தானே சேர்த்து வந்துருக்குதுங்க. நோவு அந்த புழு மருந்து நோவு ஒரு டைம் அடிச்சு எந்த நோவுமே வரலிங்க. அருமையான இது வந்துருக்குது. அரைச்சி குறைஞ்சது ஒரு 25 கிண்டால் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 30-32 கிண்டாலுக்கு வருது. மாமூலாக விவசாயம் பண்ணிக்கிட்டாலும் கூட 25 கிண்டாலுக்கு வரும். நார்மல் பருத்திக்கு நாங்கள் அங்கே வந்து 25 பருத்தி சோளை எடுத்து வெயிட் போட்டு வச்சிருக்கோம். 25 காய், 50 காய்க்கு எவ்வளவு, 75 காய்க்கு எவ்வளவு, 100 காய்க்கு எவ்வளவுன்னு சொல்லியிருக்கோம். 5445 செடி ஒரு ஏக்கருக்கு விழுகுது. இது அதில் ஒரு 300 செடியை கம்மி பண்ணிட்டு நான் 5100 செடிக்கு தான் கணக்கு போட்டு வச்சுருக்கோம். ஒரு 25 காய் கட்டி இருந்தாலும் கூட ஒரு செடிக்கு 12 கிண்டாலோ 13 கிண்டாலோ வருது. அதே 50 காய்னா 26 ஆகி போச்சு. அந்த மாதிரி கூட்டி போட்டு வச்சுருக்கோம். பறித்து எடுத்து இடையும் போட்டு வச்சுருக்கோம். அதே மாதிரி கரும்புக்கும் அது மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வேணும்னா அதை போய் பார்த்துக்குங்க. காயை சைஸை பார்த்துக்குங்க, காயை பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அதை காமிக்கிறது தான் கொண்டு வந்தேன். அந்த அதெல்லாம் பாருங்க எப்படி இருக்குங்க. விதையா போட்டு கண்ணு விதை தான் விதை தான் டைரக்டாக ஒன்று வளரக்கூடாது. வளராம இருந்தால் தான் நமக்கு மகசூல் சேர்த்து கிடைக்கும். இது குத்து தோறதாங்க தாத்தா? பெரிய தோரை, பெரிய தோரை. காய் வெயிட்டு தாங்காம வளைஞ்சிருக்குது. இப்போ அடிச்சது 3 தடவை அடிச்சிருப்பாங்க. 3 டைம் 4 டைம் அடிச்சோம்னா அறுவடை பண்ணிடலாம். கீழே விட்டுருக்குது இல்லைங்க தாத்தா? கீழே இப்போ 2 தடவை இந்த இதை விட்டுருக்கோம். இப்போ புதுசாக வந்தது அதுதான் இந்த பாடு. அதான் நல்லா இருக்கு. அருமையாக ரிசல்ட் நல்லா இருக்கு பார்க்கும்போதே. புதுசாக எடுத்தது தான் விட்டுருக்கோம்.
சரிங்க இதுக்கு தாத்தா. முன்னாடி விட்டோம். இப்போ ஒரு மாசமா தான் இந்த ரிசல்ட் கிடைக்கும். இதுக்கு எள்ளுக்கு எள்ளு எண்ணெய் தான் இருக்குது. எள்ளுக்கு எள்ளு எண்ணெய் தான். ஓராத்தம் உனக்கு சூட் ஆகிற மாதிரி அதை கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு எள்ளு எண்ணெய் மத்திரம் கீழே எந்த உரம் போடல, ஒன்றும் செய்யல. மானாவாரி என்னங்க வந்து 11 இருக்குங்க. 11க்கு நாங்கள் ஒன்று விட்டுட்டோம். 10க்கு தான் போட்டிருக்கோம். 10க்கு தான் போட்டிருக்கோம். 11 ஒன்று இருக்குது, 12 இருக்குது, அதை விட்டுட்டோம். இது ஒரு வெரைட்டி. இது 1.5 கிலோ 1.6 என்னமோ வந்திருக்கு. அதான் 12 இருக்குது. நாங்கள் 10க்கு தான் கணக்கு போட்டு உங்களுக்கு இங்கே ரெக்கார்டு கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே போய் எண்ணிக்கங்க. இது வேறு வெரைட்டி. 15 இருக்குங்க. 15 இருக்கு, 20 இருக்கு. 15, 16 இருந்தது. நாங்கள் 15க்கு தான் கணக்கு போட்டோம். 20 இருந்தது, 15க்கு தான் கணக்கு போட்டோம். 140 டன் எடுக்கலாம். எல்லாரும் எல்லாம் பண்றாங்க. இன்னொரு கடன் சேர்த்து வச்சா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் எல்லாரும் எல்லாம் பண்றாங்க. அது என்ன சாப்பிடுமோ அதை கொடுப்போம் அப்படிங்கிறது யாருக்கும் இல்லை. அவன் செஞ்சா நான் செஞ்சேன்னு செஞ்சுட்டு போறீங்களே தவிர, இது கொஞ்சம் நம்ம மச்சையில புகுந்து இது புதுசா செஞ்சதுனால உங்களுக்கு ஈல்டுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு அணைக்க வேண்டாம். ஒண்ணு காசு ஏண்டா செலவு பண்ணி கடைசி வரைக்கும் வா. 12வது மாசம் வரைக்கும். அதான் 12வது மாசம் வரைக்கும் வா. காஞ்சி இருந்தா என்னன்னு கேள்வி. 9-10 காயம். இப்போ நம்ம வெயிட் போட்டோம்னா 1.5 கிலோவுக்கு மேலே இருக்கு. இன்னும் ஒரு 4 மாசம் கழிச்சு போட்டீங்கன்னா 2 கிலோ வரும். 2 கிலோ வர்றப்ப ஈஸியா இதுலயே 100 டன் எடுக்கலாம். அந்த வெரைட்டி இருக்கு பார்த்தீங்களா? அது இப்போ குறைஞ்சது 15 இருக்கு. அதை நான் 2.5 கிலோ வரைக்கும் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ விட்டுருங்க. 2 கிலோ வச்சுக்கின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் 200 கோடி போயிடும். எந்த செடினாலும் கட் பண்ணாதங்க. ஏன்னா இலை எவ்வளவு இருக்குதோ நீங்க போட்ட உணவை அது வைப்புக்கு மாற்றிக்கிடணும்னா இலைய வேணும். நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கொஞ்ச நாள் உணவு எடுத்துக்கிடாது. நீங்க அகலம் எவ்வளவு விடுறீங்களோ அவ்வளவு கருது பெருசா இருக்கும். பாருங்க, களை எடுக்கிறது இல்லை, களைக்கொல்லி அடிக்கிறது இல்லை. களைக்கொல்லி அடித்தா நிலம் கெட்டு போகும். களை எடுத்தால் காசு போயிடும். அதுக்கு என்ன வழி இருக்குதோ பார்த்து இதை செஞ்சுருக்கோம். மிஷின்லேயே போட்டதுங்களா? மிஷினில் போட்டு செடி பிடிங்கிட்டோம். இந்த அந்த பக்கம் கொஞ்சம் டவுனாக இருக்கு பாருங்க. இங்கேருந்து மேடாக இருக்கிறது மக்காச்சோளத்துக்கு மக்காச்சோளம் ஆயில் தான் கொடுத்துருக்கோம். பாதிக்கு இந்த பக்கம் மக்காச்சோளம் ஆயில் அடிச்சிருக்கோம், அந்த பக்கம் அடிக்கலை. அதுவும் இதுவும் நல்ல வித்தியாசம் தெரியுது. இது நெத்தை ஆகிப்போச்சு. இது கம்மியான நாளையில மானாவாரியில போடுறதுக்கு உங்களுக்கு வசதியா இருக்கும். இதுல 4-5 இருக்குங்க. 6-2 போலாம். குட்டை ரகங்களா? குட்டை ரகங்களா? குட்டை ரகம் இல்லை, சீக்கிரமா வர்ற மாதிரி தெரியுது. இது ஏதோ கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட். நமக்குன்னு தெரியும். நான் எல்லா விதையும் ஒன்று போல தான் போட்டேன். இது தனியா வந்துடுச்சு. இதை எடுத்து நம்ம ஆளுகளுக்கு கொடுப்போம் ஒரு முடிவு. 1 5 இருக்கு, 1 6 இருக்கு, 1 4 இருக்குன்னு. 4 இருந்தாலும் ரொம்ப பெருசு இல்லை. 8 அடி கேட்பீங்களா? இல்லை, இதெல்லாம் நம்ம இது உளுந்து போட்டிருந்தோம். அப்படிங்களா? உளுந்துக்கு மையத்தில் போட்டோம். சரி சரி. இது சீக்கிரம் காய்ச்சிரும். மானாவாரிக்காரங்களுக்கு நல்லது. இரவு இருக்கிறவங்களுக்கு அந்த தவறை போட்டுக்கலாம். சரி சரி. இது ஏக்கருக்கு ஒரு 10 மூட்டை வருமாங்க. கூட வர்ற மாதிரி தான் தெரியுது. நாங்கள் இதை ஒன்றும் சரியாக பார்க்கல. இந்த ஏரியா மாத்திரம் அந்த விதை வந்து விழுந்திருக்கு. பாருங்க, வேணுமென்னா இந்த விதை வாங்கிக்கலாம்.